ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்விஹெச் ஹாபீஸ் தமிழ். என் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். இப்போ தான் என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடித்தமான சூப்பரான கிராஃப்டோடு தான் நான் வந்திருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தீபாவளிக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு அந்த பாக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, ட்ரெஸ்ஸஸ் வாங்கும்போது கிஃப்ட் பாக்ஸ், அந்த பாக்ஸ் அந்த அட்டையை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஒரு பென்னு ஸ்கெட்ச் வச்சு பார்த்துட்டு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா, கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒரே ஒரு ரவுண்டு வந்திருக்கு பாருங்கள், அதோடு கூட நீங்கள் விட்டுடலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா முழுவதுமாகவே வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா, புரியுதுங்களா? ஒரு ரவுண்டாக கூட நீங்கள் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மொத்தமாகவும் இந்த மாதிரி சுருட்டி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லோ டேப் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்மும் அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா, இது ஒரு செக்யூராக இருக்கணுன்றதுக்காக தான், பிரியாமல் வராமல் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம இது வந்து பண்ணுறோம், இந்த ஸ்டெப்பு. சரிங்களா, இப்போ பாருங்கள், இப்போ இங்கேயும் ஒரு செல்லோ டேப் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு முடிச்சிருங்க. இப்போ பாருங்கள் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இங்கேயும் வந்து நான் செல்லோ டேப் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் விரிகிற மாதிரி கூட இருக்கும், அதனால தான். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கலர் பேப்பர் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு, நீங்களே இந்த பாக்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு போனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆச்சரியப்படுவாங்க. சரிங்களா, இப்போ பாருங்கள், கம் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் வச்சு நீங்கள் இது மேலே பேஸ்ட் பண்ணிடுங்க. வேஸ்ட் திங்ஸ் வச்சு தான் நம்ம இதை செய்கிறோம். எப்படி தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸஸ் வாங்குவீங்க, அதுக்கு பாக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த அட்டை தான் நான் எடுத்திருக்கேன். அதுவும் இல்லைன்னா நீங்கள் பேப்பர்லேயே கூட செஞ்சுக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க, கம் அப்ளை பண்ணிவிட்டு. இப்போ பாருங்கள் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 இன்ச்சுக்கு கட் பண்ணி 2 எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதையும் கலர் ஷீட் போட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மேலே வச்சு நம்ம கட் பண்ணணும். ஸோ அதுவும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இந்த சைஸ் வந்து நான் ஒரு 2 இன்ச்சுக்கு தான் எடுத்திருக்கேன். நம்மளோட இஷ்டம் தான், இன்னும் கூட நீங்கள் வேணும்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா, இது ஒரு பேங்கிள் சைஸ்க்கு இருக்குது, போதும். இப்போ நெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அதுவும் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. பொறுமையாக பாருங்கள், ரொம்ப ஈஸி. இப்போ இதையும் நான் வந்து கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணி நல்லா காய வச்சுருங்க. ஓகே, இப்போ பாருங்கள், அதையும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த ரோஸ் கலர் இது இருக்கு இல்லையா, இதை திருப்பிட்டு நீங்கள் அந்த சைடு ஓட்டிக்கோங்க. இந்த சைடு கம் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு. சரிங்களா, இப்போ பொறுமையாக பாருங்கள். இப்போ இந்த கம் நல்லாவே கம் அப்ளை பண்ணுங்கள். ஃபெவிபாண்ட் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இந்த மாதிரி காய விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ காஞ்சிருச்சு, கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா, இப்போ கட் பண்ணி பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அவசரப்படாதீங்க. தென் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பேஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, இந்த பாக்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு இல்லையா. இப்போ இதை அதோடைய உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நீங்கள் என்ன டெக்கரேட் பண்ணணுமோ டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, 5 மினிட்ஸில் இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பின்னாடி பக்கம் வந்து நான் கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா விட்டுடலாம், இந்த பார்ட் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, நான் எனக்கு ஒன் சைடு ஓப்பன் இருந்தால் போதும்னுட்டு நான் பின்னாடி பக்கம் ஒட்டிக்கிறேன். சரிங்களா, இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ மேலே இருக்கிறத ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் மேலே டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஸ்டிக்கர் வரைஞ்சி இது மேலே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்னும் நல்லா உங்களுக்கு இன்னும் நல்லா க்ளாஸியாக வேணும்னா, கடையில் வாங்குற மாதிரி வேணும்னா மேலே வந்து டிரான்ஸ்பரன்ட் செல்லோ டேப் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி பட்டால் கூட உங்களுக்கு எதுவும் ஆகாது, இன்னும் லாங் லைஃப் வரும். சரிங்களா, நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணி காமிக்கல. இப்போ இங்கே கொஞ்சம் கிராஸில் இந்த மாதிரி ஒயிட் கலர் ஒரு டெக்கரேட்டிவ்காக நான் வந்து கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே நீங்கள் செல்லோ டேப் போட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். எனக்கு இதுவே போதும்னு தோணுச்சு, ஸோ நான் விட்டுட்டேன், ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு இதில்
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அழகாக இருக்கு இல்லையா? சூப்பராக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் மெத்தட் பார்ப்போம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18x17 வந்து எடுத்திருக்கேன். அதே பாக்ஸ் தான், அட்டை தான் எடுத்திருக்கேன். இது 12x12 எடுத்துக்கோங்க. இப்போ காமிக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 4, 8, 12, 16 அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 18x17 எடுத்துக்கோங்க. தென் அந்த 17 இருக்க பக்கம் வச்சு இந்த மாதிரி 4, 8, 12, 16, 20 மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து 1 இன்ச்சு மீடும் அதையும் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கேலோட அடியில் வச்சு இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கிறேன். இதுக்கு அளவுலாம் எதுவும் கிடையாது. சரிங்களா? இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பொறுமையாக அந்த ஃபோல்டிங்கில் அந்த லைன்ஸ் தெரியும், அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா க்ராஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ஒரு லைன் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது பக்கத்தில் இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 4ம் 8ம் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? 12x12 கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டு சைடுமே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ரெண்டு சைடுமே 4, 8ன்னுட்டு மார்க் பண்ணி இந்த மாதிரி க்யூபாக உங்களுக்கு வந்துருக்கும் பாருங்கள். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. திருப்பிட்டு கட் பண்ணிக்கோங்க. தென் திருப்பிட்டு கட் பண்ணுங்கள். தென் திருப்பிட்டு இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ ஒன்றோட ஒன்று நம்ம பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா கலர் ஷீட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இது மேலே நான் கலர் ஷீட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒரு லைட் எல்லோ கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை வந்து எந்த மெத்தடில் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினியான் மெத்தடில் தான் வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கலையா? யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பொறுமையாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ ஈஸியாக நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு அது வந்துடும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது மேலே கலர் ஷீட் ஓட்டி இருக்கிறதால என்ன பண்ணுறீங்கன்னா அகைன் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி பொறுமையாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒட்டும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டி எடுத்துக்கோங்க. ஓகே, அதனால நான் பொறுமையாக இந்த ஏரியாவில் நான் ஸ்கிப் பண்ணலை, உங்களுக்கு எப்படின்னுட்டு காமிக்கிறேன். பொறுமையாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. என் சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. இது காயட்டும். அதுக்குள்ளே இது வந்து பார்த்திங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த சென்டரில் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஏரியாலாம் வந்து ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதே மாதிரியே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இதை ஸ்கிப் பண்ணலை. சரிங்களா? இதே மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொறுமையாக பாருங்கள். இது எல்லாத்தையும் வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சிருங்க. தென் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து 1 இன்ச்சுக்கு விட்டோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. அடியிலையும் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். சரிங்களா? இது எல்லாமே காயறதுக்கு வந்து டைம் கொடுங்க. ஓகே, அப்போ தான் நல்லா ஒட்டும். இப்போ இதே மாதிரியே வந்து கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இது பேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஏதாவது ஒரு ஸ்கேலோ பென்சிலில் வச்சு இந்த மாதிரி குத்தி விடுங்க, நல்லா ஒட்டிக்கும். இப்போ இது எல்லாமே ட்ரை ஆகட்டும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கண் எல்லாத்தையும். அது எல்லாமே நான் ஒன்று ஒன்றா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் ஒன்று ஒன்று பேஸ்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ இது வந்து கண்ணாடிக்கு இந்த பிளாக் கலர் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த கண்ணு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான கிராஃப்ட்.
எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ எஸ்விஹெச் ஹாபீஸ் தமிழ்ன்னுட்டு என் சேனல் நேம் வந்து எழுதியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த அடியில் இந்த கலர் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஷர்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அதையும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த பென்சில் போட்டு காமிக்கிறேன் ஸ்கெட்ச் எல்லாம் எப்படி இருக்குன்னுட்டு பாருங்கள். இதை போட்டு காமிக்கிறேன். போட்டாச்சு. ரொம்ப சூப்பரான கிராஃப்ட் பாருங்கள். இதில் வாய் மட்டும் வரைகிறதுக்கு மறந்துட்டேன். லாஸ்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் அந்த வாய் வரைஞ்சிட்டு ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பாய்.